பழனி விநாயகா ஜோதி நிலையம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்கும் நம்ம பதிவுகள் போட்டிருக்கிறோம். கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனல் ஏறத்தாழ ஒரு 1600க்கு மேலே சப்ஸ்கிரைபர் ஆகி ஒரு 1,35,000 பேருக்கு மேலே பார்வையாளர் வந்து அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஆதரவுக்கரம் நீட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க அனைவருக்கும் நன்றிகள். அதே மாதிரி நம்ம பழனி விநாயகர் ஜோதிடம் அதில் வந்து நம்ம வீடியோ கம்மியாக போட முடிஞ்சிச்சு. அதுலேயும் ஏறத்தாழ ஒரு 700 பேருக்கு பக்கம் வந்துட்டாங்க. குறைஞ்சது 700 பேருக்கு 690 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. பார்வையாளர்கள் ஏறத்தாழ ஒரு 45,000 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. அவங்களுக்கும் நன்றி. அப்போ 2 சேனல் சேர்த்து ஏறத்தாழ 2 லட்சம் பேருக்கு மிக்க பார்வையாளர் வந்திருக்காங்க. இந்த பார்வையாளர் அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். எல்லாம் பழனி ஆண்டவனுடைய அருள். சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். புலிப்பாணி செய்யுள் விளக்கம் கொடுத்துட்டு வர்றோம். அந்த அடையில் இன்று 43வது செய்யுளுக்கு நம்ம விளக்கம் சொல்றோம். போன பதிவு 42வது பாட்டில் வந்து சந்திரன் எங்கிருந்தால் நன்மை செய்வார் அப்படின்னு புலிப்பாணி சொன்னார். இந்த பாட்டில் எங்கிருந்தால் தீமை செய்வார், கெடுதல் செய்வார்னு சொல்லியிருக்காரு. கூடப்பா சூடப்பா சந்திரனார் 3-5 சுத்த இந்து 11 தனித்திருக்க மாடப்பா மந்திரங்கள் செய்வன் காலை மகத்தான வாதமுடு வைத்தியம் செய்வான். கூடப்பா குடும்பமது விருத்தியாகும். குவளையத்தின் எதிரிக்கு மார்பிலாணி வீடப்பா போகரோட கடச்சத்தாலே விதியறிந்து புவியோர்க்கு விளம்புவாயே. சூடப்பா சந்திரனார் 3-5 சுத்த இந்து 11 தனித்திருக்க மாடப்பா மந்திரங்கள் செய்வன் காலை மகத்தான வாதமுடு வைத்தியம் செய்வன். கூடப்பா குடும்பமது விருத்தியாகும். குவளையத்தின் எதிரிக்கு மார்பிலாணி வீடப்பா போகருடைய அடச்சத்தாலே விதியறிந்து புவியோருக்கு விளம்புவாயே. சூடப்பா சந்திரனார் 3-5 கேட்டுக்குங்க. சிவனின் தலையில் சூரிய சந்திரன் லக்னத்திற்கு 3-7-5 மற்றும் சுத்த இந்து 11 தனித்திருக்க சுத்தமான லாபம் தரக்கூடிய 11 சந்திரன் தனித்திருந்தால் சந்திரன் 3-7-5-11 தனித்திருந்தால் மாடப்பா மந்திரங்கள் செய்வன் காலை. அந்த ஜாதகன் செல்வம் உள்ளவன், மந்திரங்கள் செய்பவன், தந்திரங்கள் செய்பவன், சிறந்த வாதம் செய்பவன். எப்படி படிக்கிறார் பாருங்க. மாடப்பா மந்திரங்கள் செய்வன் காலை மகத்தான வாதமுடு வைத்தியம் செய்வான். அப்ப இந்த ஜாதகம் சிறந்த முறையில் வைத்தியம் செய்வான், சிறந்த முறையில் வாதம் செய்வான், மருத்துவம் செய்வான். அடுத்தது வாதமோடு வைத்தியம் செய்வான். சிறந்த வாதம் செய்வான், வைத்தியம் நல்லா பார்ப்பானாம். கூடப்பா குடும்பம் போது விருத்தியாகும். அவன் குடும்பம் மென்மேலும் விருத்தியாகிக் கொண்டே இருக்கும். குவளையத்தில் எதிரிக்கு மார்பிலாணி அவன் எதிரிகள் அழிந்து விடுவார்கள். அதாவது எதிரிக்கு மார்பிலாணி சிம்ம சுப்பரமா இருப்பாராம். அப்படி சந்திரன் 3-7-5-11 தனித்திருந்தால் குவளையத்தின் எதிர்க்கு மார்பிலாணி வீடப்பா போகர் கடச்சத்தாலே என்னுடைய ஆசான் வீரமிக்க ஆசான் போகருடைய கருணையினால் விதியறிந்து புவியோருக்கு விளம்புவாய். விதி மற்ற கிரக நிலைகள் அறிந்து இந்த பூமி வாழும் மனிதனுக்கு நீ இந்த பலன்களா சொல்லு அப்படின்னு. அப்ப இந்த பாட்டோட சுருக்கம் என்ன அப்படின்னா, சூடப்பா சந்திரனார் 3-5
சுத்த இந்து பன்னொன்றில் தனித்திருக்க மாடப்பா மந்திரங்கள் செய்வன் காளை மகத்தான வாதமுடு வைத்தியம் செய்வான் சூடப்பா குடும்பமது விருத்தியாகும் குவளையத்தில் எதிரிக்கு மார்பிலானே வீடப்பா போகரோடு கடச்சத்தாலே விதியிருந்து புவியோருக்கு விளம்புவாயே. சந்திரன் 3, 7, 5, 11 எங்கு தனித்திருந்தாலும் சுபர் பார்வை பெற்றிருந்தால் அப்படின்னு நீங்க எடுத்துங்க. தனித்திருக்கணும், சுபர் பார்வை பெற்றிருக்கணும், அல்லது பகைவர் பார்வை பெறாமல் இருக்கணும். இருந்தால் அந்த ஜாதகன் மந்திரங்கள் கற்றவன், சிறந்த வாதம் செய்வான், வக்கீலாக இருப்பான், மருத்துவம் செய்வான், MBBS, MS, MD, இந்த மாதிரி மருத்துவம், சிறந்த மருத்துவம் செய்வானாம். அறுவை சிகிச்சை நிபுணர் கூட வரலாம். வைத்தியம் செய்வான். அவன் குடும்பம் மென்மேலும் விருத்தியாகும். அவனை கண்டு எதிரிகள் சிம்ம சொப்பனமாக, அவனுக்கு எதிரிகள் இவனை கண்டா சிம்ம சொப்பனமா இருப்பாங்க அவங்களுக்கு. அப்ப இவனை கண்ட எதிரிகள் பயந்து போயிடுவாங்க. இது எல்லாம் மற்ற கிரகங்களை இருந்து சொல்லுங்க. இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இங்க சந்திரன் இருந்தால் இந்த பலன் கிடைக்கும் சொல்லியிருக்கிறேன், தனிச்சிருந்தான்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்து வேற கிரகங்கள் பார்வை சேர்க்கை இல்லாத இருந்தால் இந்த பலன் நடக்கும் சொல்லியிருக்கிறோம். ஒருவேளை இருந்தால் இந்த பலன்களில் மாற்றம் வந்தே தீரும். அதில் புலிப்பாணி அதான் விதியறிந்து மற்ற கிரகங்களை அறிந்து ஜாதகத்தில் என்னென்ன கிரகம் சந்திரனை பார்க்குது சேருது, அல்லது சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கிறாரா கெட்டு போயிட்டாரா, இதெல்லாம் பார்த்து நீங்கள் பலன்கள் சொல்லுங்க. பலன்கள் கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம்.